Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிசைன் ஒரு க்யூட்டான டிசைன். ஸோ அதுக்கு 6 turns த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் 2 நாட் போட்டுடலாம், கிளாத்தோட ஜாயின் பண்ணிடலாம் த்ரெட்டை. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாங் பீட் வச்சிடலாம். ஒரு குட்டி லாங் பீட், ரொம்ப பெரிய பீட் வைக்கல, நான் ஹாஃப் சைஸ் பீட் தான் வைக்கிறேன், சின்ன பீட் ஒன்று. ஸோ இந்த மாதிரி டைப் பீட் வச்சுருக்கேன். லாக் போட்டுட்டு ட்ரிப்பிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு கீழே லாக் பண்ணலாம். கீழே லாக் பண்ணுறது அந்த பீடோட சைஸ்க்கு நான் கேப் கொடுத்துட்றேன். ஸோ துணி சுருங்கக்கூடாது. பாருங்கள், பீடோட சைஸ்க்கு கொடுத்துட்டு ட்ரிப்பிள் க்ரோஷா போட்டுடலாம். 2 தடவை நம்ம நீடில் சுற்றிட்டு கிளாத்தில் உள்ளே விட்டு எடுத்துருப்போம். ஸோ 4 threads இருக்கும். 2 3 times நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரிப்பிள் க்ரோஷாக்குள்ளே நம்ம க்ராஸ் போட போகிறோம், கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ 3 செயின் போட்டுட்டு அந்த த்ரெட்டை நீடிலே வச்சுக்கிறேன். இப்போது டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு ஒரு தடவை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரேன். திருப்பி டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு ஒரு தடவை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரேன். இப்போ சமீபத்தில் நம்ம நிறைய கிளஸ்டர் போட்டிருக்கோம். கிளஸ்டர்னால் அப்படி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராமல் நீடிலில் நம்ம அப்படியே கேதர் பண்ணிட்டு வருவோம். இப்போ நான் இதில் 8 தடவை டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். டபுள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை அப்படியே நான் நீடிலில் கேதர் பண்ணிட்டு வரேன். ஸோ 8 times போட்டுக்கலாம். 8 times போட்டுட்டு டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இப்போது கடைசி தடவை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். 8 times போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ கேதர் ஆகிருக்குன்னு. ஸோ 9 threads உங்களுக்கு நீடில் கேதர் ஆகிருக்கும். டோட்டலாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு செயின் போட்டுருங்க, லாக் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பஃபியாக ஒரு ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். கிளஸ்டருக்கு நம்ம எத்தனை தடவை வேணால் போடலாம். 2 தடவை போடலாம், 3 தடவை போடலாம், சிங்கிள் க்ரோஷா போடலாம், டபுள் க்ரோஷா போடலாம், ட்ரிப்பிள் க்ரோஷா போடலாம். இப்போது 3 செயின் போட்டுட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 செயின் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல 4 chains கரெக்டாக இருக்கும். 4 chains போட்டுட்டு கிளாத்தை திருப்பிட்டு அந்த பீடுக்கும் ஸ்டார்ட் பண்ண கிளஸ்டருக்கும் நடுவில் இருக்க கேப்பில் லாக் பண்ணிடலாம். ஸோ மேலே ஹெட்டில் நமக்கு ஒரு லூப் கிடைக்கும். இப்போ திருப்பி டிசைனை திருப்பிக்கோங்க, கிளாத்தை திருப்பிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் போட போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நான் ஒரு பீடு வச்சுக்கிறேன். க்ராஸ் பண்ண போகிறேன் சிங்கிள் க்ரோஷாவில். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு அந்த பீடை அப்படியே நம்ம பெட்டல் ஸ்டிச் போடுவோம்ல, பீகாட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி க்ராஸ் பண்ணி நான் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுடுறேன். தென் திருப்பி அந்த 4 செயினில் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி பீடு க்ராஸ் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டுட்டு பீடை வச்சுட்டு பீடை உள்ளே இறக்கிடுங்க. தென் இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அந்த சிங்கிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டோம்னா க்ராஸ் மாதிரி உங்களுக்கு பீடு லாக் ஆகும். திருப்பி இந்த 4 செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி நம்ம 5 times செய்ய போகிறோம். அகைன் பீடு வச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நம்ம பீடு வைக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக பீடு மட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக லாக் ஆகாது, இடிச்சுக்கிட்டு நிற்கும். அதனால் 2 பக்கமும் செயின் போட்டுட்டு பீடுக்கு 2 பக்கமும் செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷாவில் க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டலாம். தென் அகைன் கீழே இருக்க 4 செயினில் ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு க்ராஸ் சிங்கிள் க்ரோஷா பீடு வச்சு. ஸோ இதே மாதிரி 5 times நம்ம போட போகிறோம். ஸோ அழகாக இருக்கும் அது. பீட் வச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு க்ராஸ் சிங்கிள் க்ரோஷாவில். இப்போ திருப்பி 5th time ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம் அந்த 4 செயின்குள்ளே. தென் ஒரு செயின் போட்டுட்டு பீட் வச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அந்த சிங்கிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா க்ராஸ் பண்ணிடலாம். இப்போது திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு 5 பீடு வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஸோ பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு. நல்ல அழகான ஒரு க்யூட்டான டிசைன். இப்போது திருப்பி நம்ம அந்த லாங் பீடு வச்சிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வச்சோமோ அதே மாதிரி லாங் பீடு வச்சிடலாம். லாங் பீட் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு போய் லாக் பண்ணிடலாம் கிளாத்தோட. ஸோ 2 பக்கமும் பீடோட நமக்கு நடுவில் ஒரு குட்டி டிசைன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது நம்மளோட டிசைன். ரொம்ப க்யூட்டான டிசைன். இதில் நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன்.
இப்போது க்ரீன் நான் போட்டிருக்கேன். தென் அகைன் ஆரஞ்சு போட்டுட்டு திருப்பி க்ரீன் போட போகிறேன். ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். நாட் போட்டுக்கோங்க. பக்கத்தில் உள்ளே விட்டு அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷாவில் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் போட்டுட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. ஸோ இப்போ 2 கலர் வந்துருச்சு. க்ரீன் கலர் நம்ம கூடவே வரணும். ஸோ இப்போ பாருங்கள் 2 சிங்கிள் க்ரோஷா இருக்கும் நம்ம கிளாத்தில். ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும், ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் நம்ம இதே டிசைனை கன்டினியூ பண்ணிடலாம். லாங் பீட் வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அந்த லாங் பீடு கேப்பில் நம்ம வந்து அதை கொண்டு போய் லாக் பண்ணணும் கிளாத்தில் லாக் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் த்ரெட்டும் சேர்த்து லாக் பண்ணணும். க்ரீன் கலர் த்ரெட்டை விட்டுடாதீங்க. ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு இந்த ட்ரிபிள் க்ரோஷாக்குள்ளே நம்ம கிளஸ்டர் போட போகிறோம். ஸோ 3 செயின் போட்டுட்டு 8 டைம்ஸ் கிளஸ்டர். ஸோ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரும். மீதியே த்ரெட்டை நீடிலே வச்சுக்கிறோம் மீதி த்ரெட்டை. ஸோ இதேமாதிரி 8 டைம்ஸ் வந்து நம்ம டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு 1 டைம் மட்டும் நம்ம 2 வெளியே எடுத்துகிட்டு வருவோம். மீதியே அப்படியே நீடிலே வச்சுக்குவோம். ஸோ இதேமாதிரி 8 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட்டுடலாம். கிளஸ்டர் டபுள் க்ரோஷா இது பேர். நார்மல் டபுள் க்ரோஷானா 2 டைம்ஸ் 2 தடவை நம்ம வெளியே எடுத்துருவோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நம்ம நெடில் ஒரே ஒரு த்ரெட் மட்டும் இருக்கும். ஆனால் கிளஸ்டரில் வந்து நம்ம கேதர் பண்ணுவோம் த்ரெட்டை. ஸோ 8 டைம்ஸ் கேதர் பண்ணிவிட்டு டோட்டலாக நம்ம உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா அதோட ஹெட்டில் லாக் ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். இப்போ 4 செயின்ஸ் போட்டுக்கலாம். 4 செயின் போட்டு கிளாத்தை ரொட்டேட் பண்ணிக்கோங்க, திருப்பிக்கோங்க. அந்த டிசைனை திருப்பிட்டு அந்த பீடுக்கும் கிளஸ்டர் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் நடுவில் இருக்க கேப்குள்ளே உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுடுங்க. இப்போ திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கோங்க, டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து கூடவே எடுத்துக்கிட்டு வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை டிசைனில் எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக போயிடும். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஜாயின் பண்ண த்ரெட் அதெல்லாம். இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு நம்ம கிராஸ் சிங்கிள் க்ரோஷா போடணும். அந்த கிராஸ் சிங்கிள் க்ரோஷாவில் தான் நம்ம வந்து பீடு வைக்க போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். தென் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு செயின் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு இப்போ சிங்கிள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, அதுக்கு உள்ளே விட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷா க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ இது பீகாட் ஸ்டிச் மாதிரியும் இருக்கும், ஒரு பெட்டல் ஸ்டிச் மாதிரியும் இருக்கும். இது பீடோடு நம்ம போட்டிருக்கோம். அகைன் இந்த 4 செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி கிராஸ் சிங்கிள் க்ரோஷா. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 5 டைம்ஸ் நம்ம வந்து பீடு வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது செகண்ட் டைம். பீடை லாக் பண்ணிவிட்டு செயின் போட்டுட்டு திருப்பி அந்த சிங்கிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு க்ராஸ் பண்ணி ஒரு தடவை நம்ம சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். இதே மாதிரி 5 டைம்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த க்ரீன் கலரில் இருக்க மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம திருப்பி அந்த லாங் பீட் வைக்கணும். வச்சு நம்ம கீழே லாக் பண்ணணும். பீடை ஆட் பண்ணிடலாம். பீடை லாக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு போய் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு நம்ம கூடவே வரணும். க்ரீன் கலர் த்ரெட்டை கூடவே வச்சுக்கோங்க. கிளாத்தில் லாக் பண்ணும்போது இப்போது உள்ளே விட்டு கிளாத்துக்குள்ளே விட்டு லாக் பண்ணிடலாம். க்ரீன் கலர் த்ரெட்டு பின்னாடி உங்களுக்கு நீட்டாக இருக்கணும். அதை எப்பயும் பார்த்துக்கோங்க. நம்ம டபுள் கலரில் போடும்போது இப்போ திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா போடுவோம். பாருங்கள், ஒரு க்ரீன் போட்டிருக்கேன், ஒரு ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். அகைன் ஒரு க்ரீன் கலர் போட போகிறேன். ஸோ இந்த க்ரீன் கலரில் இப்போ நம்ம த்ரெட்டை மாற்றிடணும். இப்போது அடுத்த சிங்கிள் க்ரோஷா போடும்போது நம்ம ஆரஞ்சை கீழே விட்டுட்டு க்ரீன் கலரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சிங்கிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு எடுக்கிற த்ரெட்டு வந்து க்ரீன் கலர் த்ரெட்டாக இருக்கணும். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு ஒரு க்ரீன் நம்ம நீடில் இருக்கும். இப்போ சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ கீழே போட்டிருக்க சிங்கிள் க்ரோஷா ஒரு ஆரஞ்சு ஒரு க்ரீன் வந்துருச்சு. இப்போ நம்ம கையில் க்ரீன் இருக்குது. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம க்ரீனில் போட போகிறோம். இதே மாதிரி ஃப்ளவர் டிசைனை வந்து நம்ம க்ரீன் கலரில் போட்டுட்டு குச்சி கட்டுறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நமக்கு மாறி மாறி வரும். ஸோ இப்போ வந்து குச்சி கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து லேஸ் டைப்பில் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். மாற்றி பின்னாடி ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். க்ரீன் வேணுங்கிறப்போ க்ரீன் எடுத்துகிட்டு வந்திருப்போம். பாருங்கள், பின்னாடி நீட்டாக இருக்கும். ஸோ மாறி மாறி வரும்.
இப்போது குச்சு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டு லாக் பண்ணிடலாம். கீழே லாக் பண்ணதுக்கப்புறம் இதே இந்த பீடு இருக்கு இல்லையா, லாங் பீடு, அந்த மாதிரி ஒரு லாங் பீடு ஒன்று கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு லாங் பீடு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து குச்சு கட்ட போகிறோம். அந்த ஒரு செயின் போட்ட கேப்பில் தான் 2 பீடுக்கு நடுவில் நமக்கு குச்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த பீடை இன்னும் கரெக்டாக வி ஷேப்பில் வச்சு நம்ம கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு திருப்பி 3 செயின் போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். 3 செயின்ஸ் போட்டு கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். இப்போ திருப்பி இதே டிசைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட் திருப்பி க்ரீனில் தான் போட போகிறேன். இதே டிசைனை க்ரீனில் போட்டுட்டு நடுவில் ஆரஞ்சு வர மாதிரி போட்டுட்டு திருப்பி ஒரு க்ரீன். ஸோ குச்சு கட்டுறதை வந்து நான் ஆரஞ்சில் கட்டிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வேணும்னா ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கலாம். திருப்பி 2 ஆரஞ்சுக்கு நடுவில் க்ரீன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ இந்த டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். நடுவில் ஆரஞ்சு கலரில் நம்ம குச்சுவும் கட்டிடலாம். ரொம்ப க்யூட்டான டிசைன், ரொம்ப ஈஸியான டிசைன். ஸோ லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக அதோட த்ரெட்ஸ் வந்து கூடவே எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம லாக் பண்ணும்போது, கிளாத்தோட லாக் பண்ணும்போது அடுத்த த்ரெட்டை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ 6 த்ரெட்டையும் சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து விட்டுலாம் வெளியே. ஸோ நல்லா லாக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம குச்சுவும் கட்டிடலாம். சூப்பரான ஒரு க்யூட்டான டிசைன். நான் ஆரஞ்சு கலரில் நான் குச்சு கட்டிடுறேன். 150 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் குச்சு கட்டுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.